ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க பதிவு வந்து ஹெச்எஃப் அண்டு ஹெச்எஃப் கிராஸ் பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதிவு தான் இது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம கட்டுத்தரையிலேயே வந்து ஹெச்எஃப் கிராஸ் தாங்க மோஸ்ட்லி இருக்குது. பியூர் ஹெச்எஃப் வந்து கிடையாது. ஒசூர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் தான். ஹெச்எஃப் பியூர் வந்து நம்மளோட டெம்பரேச்சருக்கு வந்து சுத்தமாக தாங்காது. அது எல்லாமே வந்து நல்ல ஒரு கூலிங்கான டெம்பரேச்சரில் இருக்கக்கூடியது. வெயிலுக்கு வந்து சுத்தமாக அது செட்டே ஆகாது. ஹெச்எஃப் கிராஸ் தான் நம்மக்கிட்டே இருக்கிறது. ஆக்சுவலாக வந்து ஹெச்எஃப்ங்கிறது வந்து அந்த ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஹோல்ஸ்டீன் ஃப்ரீசியனுங்கிறது தான் ஹெச்எஃபோட ஃபுல் ஃபார்ம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த ஜெர்மன் சைடில் இருக்கிற மாடுகளை பற்றி தாங்க. அது வந்து நல்ல பெரிய மாடு, ஹைட்டும் இருக்கும், நல்லா வெயிட்டும் இருக்கும். சட்டை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், ஃபுல் ஒயிட்லேயும் இருக்கும். ஃபுல் பிளாக்கில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கிராஸ் மாதிரி தான் வரும். பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக. இதில் பியூரில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அது சின்னதுலேயே நம்மக்கிட்ட கண்ணு போடுறப்பவே அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வாய் பகுதி இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிங்க் கலரில், நல்ல ஒரு பேபி பிங்க் கலரில் இருக்கும், பியூர் பிங்க்கில் இருக்கும். அப்புறம் குழம்பு வந்து கால் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டில் இருக்கணும், மெல்லிசான ஒயிட்டில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தாங்க அது வந்து பியூர் ஹெச்எஃப். பியூர் ஹெச்எஃபோட இன்ஜெக்ஷனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாக்டர் போட்டாங்க 3000 ரூபாய் சொன்னாங்க. ஒரு இன்ஜெக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஹெச்எஃப்க்கு 3000 ரூபாய் சொல்கிறாங்க. கிராஸுன்னா 300 ரூபாய் அந்த மாதிரி தான். ஒசூர் சைட்லேருந்து நம்ம வாங்கிறதுனால நிறைய பேர் வந்து இங்கே லோக்கல்லலாம் ஒசூர் சைட்லேருந்து தான் வாங்கிட்டு வராங்க. இது வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான், கிராஸ் தான், ஹெச்எஃப்லேயே கிராஸு. பால் வந்து பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு 10லிருந்து 15 லிட்டருக்குள்ளே இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம். ஒரு வேலைக்கு 10லிருந்து 15 லிட்டருக்குள்ளே இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிறது. இதுவே பியூர் ஹெச்எஃப்னு பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கே 25லேருந்து 30 லிட்டர் கறக்கக்கூடிய திறன் இருக்குது. அது போடுற கண்ணுக்குட்டிகளும் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான உடம்பு கொண்டதாக தான் இருக்கும். நல்லா ஹைட் இருக்கும், அவங்க அம்மா மாதிரியே நல்லா வெயிட் ஹைட்டு. பிறக்கிறப்பவே அது அந்தளவு இருக்கும். பாலும் தீனும் வந்து அதுகளுக்கு நிறைய தேவைப்படும். நம்ம வந்து இப்போ மாட்டுப்பண்ணை வந்து ஏதோ ஒரு அளவு மேனேஜ் பண்ணிடலான்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கெல்லாம் பியூர் ஹெச்எஃப்லாம் செட்டே ஆகாது. அதுக்கெல்லாம் வந்து நார்மலான மாடுகளுக்கு நம்ம கொடுக்குற தீனை விட 2-3 மடங்கு ஜாஸ்தியாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாடுகளுக்கெல்லாம் அவ்வளோ பால் கொடுத்தா தான் அதுகள் வந்து அதோட வயிற்றை நப்பிட்டு நம்மளுக்கு கரெக்டாக அந்த ரத்தத்தை வந்து ப்யூரிஃபை பண்ணி பாலாக கொடுக்க முடியும். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நிறையா உள்ளே கொடுத்தா தான் வெளியே கொண்டு வரது தேவைப்படும். நிறைய ஃபீடு கொடுக்கணும். அதுக்கெல்லாம் நம்மளால் முடியுமாங்கிறது பார்த்துக்கணும். இது நிறைய வந்து வெளிநாடுகளெல்லாம் கறிக்காக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஃபார்மிங் வந்து நிறைய பேர் அந்த மாடுகளை யூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இதில் இருக்குங்க மாடுகள். நம்ம நாடு இதுகளுக்கெல்லாம் வந்து ஜெர்சி தான் செட் ஆகும். நம்மக்கிட்டேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, ஜெர்சி தாங்க நம்மளுக்கெல்லாம் செட் ஆகும், நீங்கள் ஏன் ஜெர்சி கவு ட்ரை பண்ணக்கூடாது, சிந்து மாடு, ஜெர்சி மாடு, நாட்டு மாடு இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபேட்டு நல்லா வரும், எஸ்என்எஃப்பும் நல்லா வரும். அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஜெர்சிலேயே பார்த்திங்கன்னா 10 லிட்டருக்குள்ளே கறக்கிற மாதிரி மாடுகள் நிறைய வந்துருச்சுங்க. இப்போது நம்ம வந்து ஒரு 6-7 லிட்டர் அந்த ரேஞ்சில் தான் பார்த்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அசால்ட்டாகவே 10 லிட்டர் கறக்கக்கூடிய திறன் கொண்ட மாடுகள் வந்து நம்ம நாட்டில் இருக்குது. ஜெர்சி வகைகள்லேயே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கறக்கலாம். ஃபேட்டும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஜெர்சி வளர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து கிளைமேட் பிரச்சனையோ இல்லை எந்த ஒரு தொந்தரவுமே வரக்கூடாது. ஹெச்எஃப்பில் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய ட்ராபேக்குன்னு சொல்லணுன்னா அது என்னென்னா ஃபேட் வராது, எஸ்என்எஃப் வராது, அதெல்லாம் ஜாஸ்தியாக வராது. நிறைய ஃபீடு கொடுத்து நிறைய பால் கிடைக்கிறதுனால அந்த பால் வந்து தண்ணித்தன்மையாக தான் இருக்குமே தவிர கெட்டியாக இருக்காது. ரொம்ப ரேர் கெட்டியாக வருது, வத்தக்கறவை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா தான். ஆனால் இது மாடுகளெல்லாம் வளர்த்துறது பெரிய சவால் என்னென்னா நோய் நொடி வராத கரெக்டாக பராமரிச்சுட்டு வரணும். நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமே செவலையெல்லாம் பார்த்தா வெயிலையும் நிற்கும், மழையிலையும் நனையும், எல்லாமே நடக்கும். ஆனால் அதுகளுக்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது, எல்லாமே செட் ஆகிரும். ஆனால் ஹெச்எஃப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலேயுமே ஒவ்வொரு பாதிப்பு வரும் அதுகளுக்கு. அந்த விஷயங்கள்லாம் அதுகளை தாக்காமல் நாம் தான் அதை வந்து பத்திரப்படுத்தி ஒரு மாடாக்கிறதுக்குள்ளே அது பெரிய ப்ராசஸ்ஸுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்குட்டிகளே வந்து ஹெச்எஃப் கிராஸ் தான், பியூர் கிடையாது. பியூர்னால் வாய் பகுதியில் வந்து பிங்க் இருக்குது, பட் கொஞ்சம் பிளாக் இருக்குங்க. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இது வந்து பியூர் இல்லை, இது கிராஸ் தான். ஆனால் வந்து
ஹெச்எஃபோட நம்ம கண்ணுக்குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா வாய் பகுதியில் வந்து பியூர் பிங்க் இருக்குது, பட் அதுலேயே பிளாக் இருக்குது. நம்ம கையலுக்கு வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பிங்க் இருக்குது, ஆனால் நடுவில் பிளாக் இருக்குது கையலுக்கு. அதனால வந்து அது பியூர் ஹெச்எஃப் கிடையாது, கிராஸ் ஹெச்எஃப் தான். பியூர் ஹெச்எஃப் வந்து நம்மளோட இதுக்கு வந்து சுத்தமாக செட் ஆகாது. அதனால நாங்கள் வந்து அது போடலை. டாக்டர் வந்து நம்மளுக்கு அதை சஜஸ்ட் பண்ணல. பட் ஆனால் ஹெச்எஃப் கிராஸே வந்து நல்லா பால் தர்ற மாதிரியான இது தான் போட்டிருக்காங்க. தீனு தண்ணி நல்லா கொடுத்துட்டே இருக்கணும், நிறையா குடிக்குங்க. இதுகளுக்கெல்லாம் பற்றாக்குறையாக வச்சோம்னா அப்புறம் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். நல்லா வேணுங்கிற அளவு ஃபீடு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டே இருந்தோம்னா தான் கண்ணுக்குட்டிகள் வந்து ஊக்கமாக வளரும். இதுக்கெல்லாம் ஹெச்எஃப் கிராஸ்லேயே வந்து இந்த செவலை சிந்து மாடுகள் கூட சேர்ந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஏன்னா தலையீத்து மாடுகள், இதோட அம்மா வந்து தலையீத்து மாடு, சின்ன மாடு அப்படிங்கிறப்போ அது வந்து பிரசவம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுங்கிறதுனால நாங்கள் வந்து அதுகளுக்கு அந்த மாதிரி ஒரு ஊசி போட சொல்லிட்டோம். இதுவே இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ரொம்ப நல்ல பெரிய மாடு, ஹெச்எஃப் கிராஸ் தான். அதனால அதுக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கோ, டாலரேட் பண்ணிக்கோங்கிறதுனால நாங்கள் இந்த ஊசி போட சொல்லிட்டோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெச்எஃப் கிராஸ் பற்றியான ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஹெச்எஃப் கிராஸ் வந்து நம்ம நாட்டுக்கு செட் ஆகுங்க. ஹெச்எஃப் பியூர் வந்து ரொம்ப ரேர். அதுக்கு பாங்கு நிறையா பண்ணணும். நாம் தீனு வந்து நார்மலாக ஒரு மாட்டுக்கு 2 மடங்கு வைக்கிறீங்கன்னா அதுக்கு 5 மடங்கு தீனு வச்சா தான் அது வந்து கரெக்டாக வரும். மாடு வந்து அந்த அளவுக்கு பெருங்குட்டு மாடாக இருக்கும். கிளைமேட் வந்து எப்போவுமே கூலிங்லேயே இருக்கணும். ஒரு சின்ன ஒரு இது கூடி வந்துடக்கூடாது, அது வெயிலே தாங்காது. கூலிங்லேயே இருந்துகிட்டு இருந்தால் தான் அது வந்து கரெக்டான ஒரு கேப்பபிலிட்டியில் இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது கிராஸுக்கு ஹெச்எஃப்பை பார்த்துக்கிறதுக்கு. ஜெர்சியில் இந்த எந்த ரிஸ்க்குமே இல்லை, எதுவுமே இல்லை. மழையிலையும் நனைஞ்சிக்கலாம், வெயிலே இருந்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஃபேட்டும் நல்லா வரும், ஆனால் பால் கம்மியாக வரும். இந்த ஃபார்மிங்க்கு பிளான் பண்ணுறவங்களாம் ஜெர்சி நிறையா சூஸ் பண்ண மாட்டாங்க. சூஸ் பண்ணுவாங்க, இந்த ஃபேட்டுக்காக சூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நிறைய யோசிக்கிறது வந்து ஹெச்எஃப் கிராஸ் இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் பால் அதிகமாக கொடுக்குது, அப்போ தான் கட்டுப்படி ஆகுங்கிறதுனால அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் தான் யோசிப்பாங்க. நாங்கள் கூட அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் தான் யோசித்தோம். இப்போ வந்து ஃபேட்டு பத்தாதனால நாங்கள் ஒரு செவலை பார்த்துக்கிட்டே இருக்கோங்க. கிடச்சிதுன்னா அப்புறம் அதை வச்சு அந்த இதையை மேனேஜ் பண்ணிடலான்னு யோசிச்சுட்ருக்கோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹெச்எஃப் கிராஸ் கன்று இருக்கா, ஹெச்எஃப் கிராஸ் மாடு இருக்கான்னு சொல்லுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை பற்றின டவுட் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான மெசேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலான ஹெச்எஃப் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் வந்து 300 ரூபா தாங்க. ஆனால் பியூருக்கு வந்து 3000 ரூபாய் சொன்னாங்க. இனி இப்போ என்ன இதுன்னு தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுலேயே வந்து 2 வகை இருக்குது, ரெட் வித் ஒயிட்டு, பிளாக் வித் ஒயிட்டு. அது வந்து பியூருங்க. அதில் பியூரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரியும். தேங்க்யூ.